அண்மைச் செய்தி. டெல்லியில் மதராசி கேம்ப் இடிக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழர் குடும்பங்களுக்கு ரூபாய் 50 லட்சம் நிவாரண நிதியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். தமிழர் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 50 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? டெல்லி ஜங்புரா பகுதியிலே மதராசி கேம்ப் என்று சொல்லப்படக்கூடிய குடிசை பகுதியில் தமிழர்கள் ஏராளமாக வசித்து வருகின்றார்கள். அந்த குடிசை பகுதிகள் அண்மையில் இடித்து அகற்றப்பட்டன. அதன் பிறகு தமிழக முதலமைச்சர் டெல்லி முதலமைச்சருக்கு கடிதம் எழுதி கிட்டத்தட்ட 370 தமிழர்கள் அந்த பகுதியிலே வாழ்ந்தார்கள். அவர்களுடைய குடிசைகள் இடித்து அகற்றப்பட்டிருக்கின்றன. அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க டெல்லி அரசு உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என கடிதம் மூலமாக தமிழக முதலமைச்சர் வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில்தான் டெல்லியில் இந்த குடிசை இடிப்பால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 370 தமிழர்களின் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய வகையிலே அந்த நிகழ்வை சிறப்பு நிகழ்வாக குறிப்பிட்டு வீடுகளை இழந்தவர்களுக்கு ஒருமுறை நிதி உதவியாக தலா 8000 ரூபாய் வழங்கிடவும், அரிசி, கோதுமை, பருப்பு, சர்க்கரை, சமையல் எண்ணெய், மசாலா பொருட்கள் அடங்கிய 4000 ரூபாய் மதிப்பிலான அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கிட ஏதுவாக இன்று முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து 50 லட்சம் ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கின்றார். இந்த நிதியின் மூலமாக குடிசைகளில் இருந்து தற்பொழுது அந்த குடிசைகளை இழந்திருக்கக்கூடிய டெல்லி வாழ் தமிழர்களுக்கு 8000 ரூபாய் நிதி உதவி மற்றும் 4000 ரூபாய் மதிப்பிலான அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.